ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்து அறநிலைத்துறையிலிருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேவாரம் வேதாச்சாரம் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சம்பந்தர், வேதவியாசர், காசிவாசி செந்திநாதையார், காரைக்கால் அம்மையார். அதாவது தேவாரத்தை வேதாச்சாரம் அப்படின்னு கூறினவர் வேதவியாசர் தான் அப்படி சொன்னாரு. இனி ரெண்டாவது கொஸ்டின். முதல் 7 திருமுறைகளையும் இவ்வாறு அழைக்கப்படும். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, பஞ்சபுராணம். முதல் 7 திருமுறைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சுட்டு ஆல்ரெடி, படிக்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போய் படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்போர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல திருவாசகம் பாடியோர், தேவார முதலிகள், சமய குரவர்கள், சந்தான பரம்பரை. அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரும் எதுல உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னா தேவார முதலிகள் தான் இந்த 3 பேரும். தெய்வத்துக்கு சூட்டப்படும் பாமாலை அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெய்வத்துக்கு சூட்டப்படும் பாமாலை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். தேவாரத்தை தான் தெய்வத்துக்கு சூட்டப்படும் பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தத்துவ சிறப்புமிக்க பாடல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்புகழ். தத்துவ சிறப்புமிக்க பாடல்கள் திருவாசகம். அடுத்த கொஸ்டின். சங்கநிதி பதுமநிதி தேவாரத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா, சுந்தரரா, மாணிக்க வாசகரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கநிதி பதுமநிதி அப்படிங்கிற தேவாரத்தை பாடினவர் திருநாவுக்கரசர். திருவாசகம் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசகர். அதாவது வாசகர் அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஞ்சதோத்திரம் பாடும்போது இரண்டாவதாக பாடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவாரமா, திருவாசகமா, பெரிய புராணமா, திருப்பல்லாண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சதோத்திரம் பாடும்போது ரெண்டாவது பாடக்கூடியது திருவாசகம். ஈழத்தை சிவபூமி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர், காரைக்கால் அம்மையார், சேக்கிலார், யோகர் சுவாமிகள். ஈழத்தை சிவபூமி அப்படின்னு கூறினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர். திருமூலர். அடுத்த கொஸ்டின். திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் அடங்கும் முறை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 7ஆவதா, 9ஆவதா, 5ஆவதா, 11ஆவதான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் சேர்ந்து அடங்கக்கூடிய முறையை 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். அருண்மொழி தேவர் என சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காரு. சேதிராயர், சேக்கிலார், பட்டினத்தடிகள், பரமதேவர். அருண்மொழி தேவர் அப்படின்னு யார சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார தான் அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மொத்தம் 12 ஆழ்வார்கள் உண்டு. அடுத்தது முதலாழ்வார்கள் என சிறப்பிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தெரியும், 3 பேர் தான் முதலாழ்வார்கள். யாரெல்லாம் சொல்லுங்க. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இனி அடுத்த கொஸ்டின். திருமுறைகளில் இதிகாச கருத்துக்கள் இடம்பெறுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதிகாச கதை கூற, ராமனின் கதையை கூற, நம்பியாண்டார் நம்பி பற்றி கூற, மக்களை நன்னறிப்படுத்துவதற்கு. அதாவது திருமுறைகள்ல இதிகாச கருத்துக்கள் இடம்பெறுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை நன்னறிப்படுத்துவதற்காக தான். அடுத்த கொஸ்டின். பார்க்கடல் கடைந்த புராண கதை கூறும் தேவாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோலமால் வரை, ஆலந்தானுங்கந்து, இடரினும் தளரினும், நீல நிறந்தடியேன் அப்படிங்கிற 4 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலமால் வரை, ஆலந்தானுக்கந்து, இடரினும் தளரினும் இந்த 3மே ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின். பெரிய புராணத்தின் பாட்டுடை தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்துடைய பாட்டுடை தலைவர் யாருன்னு கேட்டா சுந்தரர் தான் பெரிய புராணத்துடைய பாட்டுடை தலைவர். அடுத்தது. தடுத்தாட்கொண்ட புராண காப்பு பாடப்பட்ட தெய்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தடுத்தாட்கொண்ட புராண காப்பு பாடப்பட்ட தெய்வம் நடராஜர். ஆதபம் என்பதன் பொருள் என்ன? ஆதபம் அப்படின்னா வெயிலா, மலையா, முகிலா, வானமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆதபம் அப்படிங்கறதுடைய பொருள் வேல தான் ஆதபம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது. கண்டிகை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. திருநீரு, உருத்ராக்க மாலை, கண்ணாடி, சந்தனம். திருநீரு தெரியும், உருத்ராக்க மாலைன்னா அந்த உருத்ராட்சத்தை சொல்றாங்க, கண்ணாடி, சந்தனம். இதுல கண்டிகை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா உருத்ராக்க மாளிகை தான் கண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் கைலையில் அழைக்கப்பட்ட விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளாள சுந்தரரா, தமிழ்வேந்தன், நரசிங்க முனையர், சிங்கடியப்பன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலையில எப்படி அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளாள சுந்தரர் அப்படின்னு அழைச்சாங்க. ஆளாள சுந்தரர்.
நள்ளிரவில் பூசை இவ்வாறு அழைக்கப்படும். நள்ளிரவுல பூசை என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாருங்க. காலை சந்தி, உச்சிக்காலம், சாயரட்டை, அர்த்தயாமம். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இரவு நடக்கக்கூடிய பூஜை வந்து சாம பூஜை அப்படின்னு நடவாங்க. அதுதான் அர்த்தயாமம் அப்படிங்கறதா இதனோட ஆன்சர். அடுத்தது நித்திய பூசையில் ஏற்படும் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு நடைபெறும் பூசை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெமித்திய பூசை, காமிய பூசை, கும்பாபிஷேகம், மகோற்சவம். மகோற்சவம் பிரம்மோற்சவம் வந்து திருவிழாக்கள்ல வரும்ல. கும்பாபிஷேகம் வந்து கோயில் கட்டினவன செய்யறது கும்பாபிஷேகம். நெமித்திய பூஜை தான் டெய்லி கடவுளுக்கு செய்யக்கூடியது வந்து நெமித்திய பூஜை தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நித்திய பூஜையுடைய குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜை. ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகோற்சவம், பிரம்மோற்சவம், கொடியேற்றம், தேர் திருவிழா. இதுல வந்து ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துவது வந்து மகோற்சவம். தேர் திருவிழா குறிப்பிடும் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5 தொழில் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைதல் அப்படி 5 தொழில் உண்டு. அதுல தேர் திருவிழா குறிப்பிடும் தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அழித்தல். இதை விட நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த அன்அகாடமிலே ஃபாலோ பண்ணி அதுலயும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.